ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் ஒரு விதவை வீட்டில் கடனால் கஷ்டப்படும் போது எலிசா தீர்க்கதரிசி போய் உதவி செய்து அந்த கடனை தீர்த்து அவங்க சந்தோஷமாக வாழும்படி உதவி செய்ததை பார்த்ததில்ல. சரி, இந்த வாரம் எலிசா தீர்க்கதரிசி அப்படியே போயிட்டு இருக்கும்போது சூனேம் என்கிற ஒரு ஊருக்கு போனார். அங்கே சூனேமியாள் என்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா அந்த தேவனுடைய மனுஷன் எலிசா தீர்க்கதரிசியை பார்த்தோன்னே அவங்க வீட்டில் கூப்பிட்டு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து ரொம்ப நேசிச்சுட்டு வந்தாங்க. இந்த எலிசா தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு போனதுனால அவங்க வீட்டில் ரொம்ப ஆசீர்வாதம் நடந்தது. அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் எப்போவாது எங்கள் ஊருக்கு வரும்போது எங்கள் வீட்டில் நான் மேலே ஒரு ரூம் தரேன், அந்த வீட்டில் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கட்டில், அங்கே ஒரு மேஜை, அங்கே ஒரு விளக்கெல்லாம் வச்சு ஒரு மெத்தையெல்லாம் போட்டு அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு தங்க இடம் கொடுத்தாங்க. அவ்வப்போது சாப்பாடெல்லாம் கொடுத்து ரொம்ப அன்பாக நேசித்தாங்க. ஒரு நாள் இந்த எலிசா தீர்க்கதரிசி அவங்க வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த அம்மா என்னை இவ்வளவு நேசிக்கிறாங்க, அந்த அம்மாவை என்னிடத்துல வர சொல்லுன்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு எலிசா தீர்க்கதரிசி கேட்டாங்க, அம்மா, உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்யணும், ஏதாவது உதவி இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா வேதனையோடு சொன்னாங்க, ஐயா, எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த எலிசா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணாங்க. அடுத்த வருஷம் ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகாக வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளாயிடுச்சு. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா வயலுக்கு நெல் அறுவடை செய்யும்படியாக போனாங்க. இந்த தம்பியும் அவங்க கூடயே போனாங்க. அப்போ மத்தியானம் ரொம்ப வெயில் ஏறிட்டே வருது. இவன் அங்கே அந்த தம்பி ரொம்ப அப்படியே விளையாடிட்டு அப்பா கூட இருந்தான். அந்த மத்தியான வெயில் வந்தோடனே இவன், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அவங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொன்னாங்க. சரி, நீ கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி இடத்துல உட்கார வச்சாங்க. ஆனாலும் அவனுக்கு தலைவலி தீரலை. மறுபடியும், அப்பா, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே அந்த பிள்ளையை கூப்பிட்டு அந்த அம்மாவிட்ட கொண்டு விட்டாங்க. அந்த அம்மாவிட்ட கொஞ்ச நேரம் வந்தோடனே தலைவலி ஜாஸ்தியாகவே அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கடம். எப்படி இருக்கும் தம்பி தங்கச்சி பாரு, இப்போதான் ஜோம் பண்ணி ஒரு குழந்தைய கேட்டாங்க, ஏசப்பா கொடுத்தாங்க, இப்போ வளர்ந்து சந்தோஷமா இருக்குது, குழந்தை செத்து போயிட்டு. ஆனாலும் அந்த அம்மா சோர்ந்து போகல. உடனே ஒண்ணுமே சொல்லல, ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டாங்க. கழுதலை ஏறி நேரே எலிசா தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துக்கு ஓடி போனாங்க. அங்க எலிசா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. நடந்த விவரத்தை சொன்னாங்க. உடனே அந்த எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரனை அனுப்பி ஒரு கோலை கையில கொடுத்து, நீ முதல்ல போ, அந்த கோலை அந்த பிள்ளைக்கு மேல வைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணல, உயிர் வரவே இல்லை. ஆனா அந்த எலிசா, அந்த அம்மா, சுனமியால் அம்மா வந்து எலிசா தீர்க்கதரிசியை விடவே இல்லை, காலில் விழுந்துட்டாங்க. உடனே தானே அந்த எலிசா தீர்க்கதரிசி ஓடி வந்து சுனாமியாளுங்க வீட்டில் வந்து அந்த பிள்ளைய அப்படியே தூக்கி அந்த மேலே ரூமில் கொண்டு அதை கட்டிலில் படுக்க வச்சு அப்படியே அவருக்கு 2 கை கால் அந்த முகம் எல்லாம் அந்த குழந்தைக்கு மேலே படும்படியாக அப்படியே விழுந்து ஏசப்பாட்ட அப்படியே கதறாங்க. ஏசப்பா, உம்முடைய ஊழியக்காரன்னு சொல்லி இந்த அம்மா என்ன ரொம்ப நேசிச்சாங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, இந்த அம்மாவுக்கு நான் உதவி செய்தனே தவிர நான் உபத்திரவம் செய்யலை, இப்போதும் என் நிமித்தமாக இந்த குழந்தை செத்து போனதுன்னு அவங்க நினைச்சிருவாங்க. ஏசப்பா, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவரே, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர்னு சொல்லி அப்படியே விசுவாசத்தோடு எலிசா தீர்க்கதரிசி அந்த குழந்தைக்கு மேல அப்படியே விழுந்து ஜெபம் பண்ணும்போது அந்த குழந்தை லேசா அசைஞ்சோன்னா எலிசா தீர்க்கதரிசிக்கு இன்னும் ஒரு வல்லமையோடு நல்லா போராடி ஜெபிச்சாரு. ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்கார ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தந்ததாகணும், இந்த குழந்தை நீர் உயிரோட எழுப்பி ஆகணும்னு சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்ணோன்னே அந்த பிள்ளை 7 தடவை தும்மி அப்படியே உயிர் பெற்றது. எலிசா தீர்க்கதரிசிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த பிள்ளைய அப்படியே மார்போடு அணைச்சி தூக்கி கொண்டு அந்த அம்மா கையில் கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு இவ்வளவு நல்ல காரியங்களை செய்கிறாருல்ல. நம்ம அந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. அவரை விடாபடியா பிடிச்சிக்கணும். அப்போ அவரை விடாபடியா பிடிக்கணும்னா இப்போ நேரே போய் கையை பிடிக்கிறது இல்லை. நம்ம கையில் ஒரு வேத புஸ்தகம் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாளும் வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை படிக்கணும், முழங்கால் படிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். எனக்கு ஞானத்தை தாரும், உம்முடைய பிள்ளைய நடக்கணும், கீழ்ப்படியணும், எனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்ட கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். என்ன தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? என் பிள்ளைகளே,
வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். 1 யோவான் 3:18. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். 1 யோவான் 3:18. ஜெபம் பண்ணலாமா? கண்ண மூடி கை கூப்புவோமா? அன்புள்ள இயேசப்பா, எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக சுனேமியின் மகனை உயிரோடு எழுப்பின எங்கள் அன்பு தெய்வமே, எந்த காரியமானாலும் உம்மிடத்தில் ஜெபித்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், ஸ்டோரி சூப்பராக இருந்தில்ல? மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.